ஸோ காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆட போகிறோம். நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன கேம் ஆடணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன்னு. ஆனால் வந்து யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ லைக்காக பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த கேம் ஆடணும்னு. நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஒரு ஃபஸ்ட் டைம் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, அப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் போடுங்கன்னு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட்குள்ளே போகலாம். லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி தான் ரோப்ளாக்ஸ் ஆல்ரெடி நிறைய கேம்ஸ் ஆடிருக்கேன்னு. ஸோ லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீடும் ஒரு கேம் மாதிரி தான், ஒரு ஆடின கேம் மாதிரி தான். ஸோ வந்து அதாங்க உள்ளே போயிட்டோம் ரோப்ளாக்ஸ் கேம் உள்ள. நான் ஆல்ரெடி ஆடிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க, வேறு ரேங்க் ரன்னர்னு. ஸோ வந்து 2 பிளேஸ் ஸ்டார்ட் ஆகுது போல். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கேம் ஆடணும்னு நிறைய வந்து ஸ்பீட் மாதிரி இருக்கும். அது எல்லோ கலரில் அது வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து நீங்கள் நிறைய இருக்கணும், நிறைய ரேஸ்லாம் வரும். அதான் இதில் வந்து ரேஸ் வைப்பாங்க. அது வந்து ஜாயினாக இல்லையான்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ லேட்டாக வந்துட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா நான் ஆடி இருக்கேன்னு சொன்னேன். என்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீட் இருக்குது, எல்லாமே என்கிட்ட 520 ஜெம்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவேன், ரேஸ் நான் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 600 ஜெம்ஸ் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஜெம்ஸ் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து 1K. ஸோ 2 தான் இருக்கும் போல இங்கே நினைக்கிறேன். ஸோ நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறதுனால 16K ஸ்பீடு எனக்கு 16.5K இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் ஸ்டெப் 100 ஸ்டெப் அப்படி இது மாதிரி ஜம்ப் பண்ணால் இது மேலே போகிறேன் காய். ஸோ எனக்கு என்னால் பண்ணவே முடியல, எப்போயே ஹார்டாக இருக்கு. ரொம்ப நான் மேலே போகிறேன் என்னால் என்ன பண்ணுறதே தெரில. மேலே போயிட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா பர்பிளில் ஒன்று இருக்குது, அது போகலாமா? அது அவ்வளோ அளவுக்குலாம் ஜம்ப் பண்ண முடியாது. அவங்க வாங்க 600 இந்த பில்டிங்லாம் ஏறி தான் என்ன பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோதான் 600 ஸ்டெப்ஸு, அவ்வளோதான். இந்த 70K பண்ண முடியும்னு பார்ப்போம். பண்ணாங்க. நம்ம நல்லா ஒரு 30K 20K இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரேஸ் பண்ணலாம். இப்போ அவன் திருப்பி பர்க்கில் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா அதான் வந்து நல்லா இது. ஓகே வாங்க 600 ஸ்டெப்ஸு என்னென்ன இருக்குது. சேலஞ்ச் இருக்குது. ஐயோ பில்டிங் மேலே வேறு ஏற முடியலையே. பார்க்கோ லெவல் 35 தான் இருக்கும். நம்ம வந்து எத்தனாவது லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் வந்து இதை காட்டல. நம்ம வந்து 4 ரேசஸ் 94 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் லெவலில் காட்டல, பார்க்க லெவல் 35. லெவல் இங்கே காட்டுங்க. நான் லெவல் 28. ஸோ அதான் லெவல் 20. இன்னும் வந்து 29 30 31 32 33 7 லெவல் நான் எடுத்தால் தான் இந்த இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 200 ஸ்டெப்ஸ் எடுத்துன்னா, ஏன்னா அது மேலே நான் போடுறேனே அவ்வளோதான். 200 ஸ்டெப்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கும், நல்லது. அப்படியே மேலே ஏறியா ஜம்ப் பண்ண முடியும். ஜம்ப்பு அவ்வளோதான். நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். மறக்காமல் கேம் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பிடிக்காம வீடியோ கேம்ஸாக போட்டிருப்போம். அப்புறம் வந்து எங்களை வந்து கமெண்ட்டில் கேட்க போகிறீங்க, அப்புறம் எனக்கு பிடிக்காது அந்த கேமுன்னு. ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டுருக்கேன். யாருமே மதிக்க மாட்டீங்க. ஒரே சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க போட்டு ரொம்ப நாள் ஆகுது. மற்ற கமெண்ட் நிறையா போடுவாங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து யாருமே போடல. போட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் போட வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் ரேஸ் ஆகுது. ஆனால் நமக்கு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். 600 ஸ்டெப்ஸ் தான் நிறைய இது.
இந்த 150 gems எல்லாம் கலெக்ட் பண்ணவே முடியலங்க. ஏன்னா வந்து ஆடா இருக்காது ஸ்டெப்ஸு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். 20K வந்துட்டேன். ஸோ வந்து 30K எடுத்துக்கலாமா? சாரி இந்த மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணேன். பரவாயில்ல விடுங்க. யாருக்கா லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் இன்னும் திரும்பி வேணும்னா பார்ட் 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் பார்ட் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு. அப்புறம் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் பார்ட் 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் பார்ட் 2 போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. நான் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நான் போடுவேன், கண்டிப்பாக போடுவோம். பார்ட் 2 போடுறோம், பார்ட் 2 போடுறோடு இங்கே சொல்லனா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்ட் 2 போடுவேன். அதனால தான் சொல்கிறேன் பார்ட் 2 போட போகிறோம், பார்ட் 2 போடுறோன்னு சொல்லி போடுங்க. ஸோ அதான் நீங்கள் நான் இப்போலாம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அதான் வீடியோ போட்டிருக்கேன். நான் எனக்கும் ஸ்கூல் டேஸ் இருக்கிறதுனால நானும் சில வாட்டி தான் ஃப்ரீயாக இருப்பேன். இந்த யூடியூப்போட டைம் கிடைக்கிது. ஸோ அப்போயே வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கேம் போட்டேன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ அதுக்காக மன்னிச்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு வீடியோ போட டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கமெண்ட்டாவது ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கேன். ஜாலியாக என்ன ஜாலியாக போடுறீங்கன்னு அப்புறம் வந்து கமெண்ட் படிப்பேன். என்ன போட்டிருக்கேன்னு என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுவேன். அதான் வந்து ஜாலியாக படிப்பேன். அதான் ஃப்ரீயாக இருக்கும் போதுலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதான் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். எனக்கு 600 ஸ்டெப்ஸ் எடுக்கவே விட மாட்டேங்க கைஸ். வந்து லெவல் அப் நம்ம எத்தனை லெவல் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கோ எல்லாத்தையும் போகணும். 150 ஸ்டெப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ரேஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 200 ஸ்டெப்ஸு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். 600 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப பெருசாக இருக்கேன் இந்த கேமே. அப்படிதான் சார் எடுத்துருப்போம். எடுக்கவே முடியல. எடுத்துட்டேன் கைஸ். 600 ஸ்டெப்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதான் இது பாருங்க ஒருத்தருங்க. இதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 520 gems தான் இருக்குது. அந்த ஸ்பீடாக முக்கியம் வரும், ஒன்றுமே முக்கியம் வரும். மணி ஜாலியாக நம்மகிட்ட 2 பேர் இருக்கு. லெவல் 6 வந்து பண்ணி லெவல் 5 எப்படி செய்யணும். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆக போது நாங்கள் நம்மளை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் 3, 2, 1 ஸ்டார்ட். எஸ் வந்துட்டோம். நான் வந்து 16K ஸ்பீட் எடுத்துட்டேன், 20K எடுத்துருக்கேன். 4, 3, 2, 1 ஸ்டார்ட். ஓடுங்க நிற்காம ஓடு. நம்ம நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கோங்க. ஒருத்தன் ஃபஸ்ட்டு போயிட்டான். நம்ம செகண்ட் போவோமா பார்ப்போம். அட்லீஸ்ட் செகண்ட் போக பார்ப்போம். அதுதான் நல்லது. 500 ஸ்டெப்ஸ் செகண்ட் பிளேஸ் சம்பாதிக்கும். அது வந்து 770 gems கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு க்ரீன் கலரில் ஏதோ ஜெம் மாதிரி பார்த்துதான் இருக்குங்க. ஐயோ அந்த பில்டிங் விளையாட்டே ஹார்டாக இருக்குமே. இப்போ தாங்க ஒருத்தன் தேர்டாக வரேன். நான் இப்போ தாங்க லைட்னிங் கிறிஸ்டல் வாங்க. 2Kங்க லைட்னிங் கிறிஸ்டலு. வா செம்ம இது சூப்பர். 600 ஸ்டெப்ஸு கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் 600 ஸ்டெப் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டுங்க. நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கனாலே நீங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். அப்போ தான் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் கேம் என்ன டிசைட் பண்ண முடியும். நான் வந்து ஒரு வீடியோவுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 500 லைக் ரீச் ஆனால் வந்து கிராணி 2 சாப்டர் 2 வந்து ஃப்ரைடே போடுவேன். ஆனால் வந்து ஃப்ரைடே 4 நாள் தான் இருக்குது.
இன்னும் 10 லைக்ஸ் கூட ரீச் ஆகலை. அதான் நிறைய பேர் பார்க்கவே மாட்டீங்க போல வீடியோ. நீங்கள் பார்க்கலன்னா எதுக்கு நாங்கள் போடணும்? அதான் பார்த்தா தானே எங்களுக்கு நீங்கள் பார்த்தா தானே லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்போ நிறைய வீடியோஸ் போடுவோம். அதான் டான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஜாலியாக பார்ப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு லைக் போடுங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போடுவேன். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரைடே 5 மணிக்கு சாப்பிட்டு பிரியாணி போடுன்னு சொல்லியிருந்தேன். 500 லைக்ஸ் ரீச் ஆனால். ஸோ அது நடக்காது போல, எனக்கு 500 லைக்ஸ் ரீச் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் லைக்ஸ் 500 லைக்ஸ் ரீச் ஆனாலும் பரவாயில்ல, ரீச் ஆனாலும் பரவாயில்ல. நான் வந்து ஃப்ரைடே பிரியாணி சாப்பிட்டு கண்டிப்பாக போடுறேன். ஸோ வந்து லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் டான் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்கேவ் இந்த ஃப்ரைடே கிராண்ட் சாப்பிட்டு அது போடுறதுக்கு முன்னாடி நான் ப்ரோக்கேவன் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து கேட்டாலும் சரி நான் போடுவேன் ப்ரோக்கேவன். எனக்கு அது பிடிச்ச ஒரு கேமு. ஸோ ப்ரோக்கேவன் நான் போடுவேன். ஸோ நீங்கள் ப்ரோக்கேவன் நான் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ தான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன வீடியோலாம் கேம்லாம் போடலான்னு. ஸோ அந்த ப்ரோக்கேவன் அப்புறம் ஸ்டம்பிள் கைஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஸ்டம்பிள் கைஸ்லாம் வந்து நான் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க. இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணனா வீடியோவே போடுறது வேஸ்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணனா எங்களுக்கும் மோட்டிவேஷனாக அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் போடும். சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.